வாங்க இந்த ஆனியன் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை நீட்டு வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது செய்கிறதுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு ஸ்பூனு கார மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, பூண்டு ஒரு பெரிய பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுடலாம். 2 கரண்டி மாவு, கடலை மாவு இது இதில் போட்டு தண்ணி எதுவும் விடாமல் பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இந்த ஆனியன்லேருந்தே தண்ணி வரும், அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஆனியன் 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி போயிடுச்சு. மாவோட மிக்ஸ் ஆகிருக்கு ஆனியன். நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் காஞ்சிருக்கு. வெந்து போச்சு, பாதி சடனாக உடனே வெந்து போச்சு. எல்லாம் திருப்பி போட்டுடலாம். எல்லா வாசனை கம்மன்னு வருது. பூண்டு வாசனையும் ஆனியன் வாசனையும் சேர்ந்து. இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எண்ணெய் சொட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துப்போம். ஃபைனல் பேட்ச் போடும்போது கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுடுங்க அது மேலே. ஃபைனல் பேட்சும் வெந்து போச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.